கல்வியில் எப்படி சிறந்து கம்பன் பிறந்த தமிழ்நாடு, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. அந்த தமிழ்நாடு சிறந்த கல்வியில் விளங்குவதற்கு விளையாட்டுத்துறை ஒரு ஊக்கமளிக்கின்ற துறை. நேற்றைய தினம் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ஏறத்தாழ 2700 கோடி ரூபாய் அளவில் கடன்கள் வழங்குகிற திட்டத்தை மதுரையிலே தொடங்கினார்கள். இப்பொழுது இன்று இந்த விளையாட்டு உபகரணங்கள் வழங்குவதையும் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பல்துறைகளை சார்ந்த அலுவலர்களோடு ஆய்வுகளை நடத்தியும் இன்றைக்கு முழு நாளும் நம்முடைய மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்காக அர்ப்பணித்திருக்கின்ற மாண்புமிகு நம்முடைய இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறையினுடைய அமைச்சர் அவர்களை வணங்கி பாராட்டி நம்முடைய மாவட்ட மக்கள் சார்பில் வருக வருக என அன்போடு அவர்களை வரவேற்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இதுவரை 11 மாவட்டங்களுள்ள அனைத்து கிராம ஊராட்சிகளுக்கும் இந்த கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட்டை அளித்திருக்கின்றோம். இன்றைக்கு சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கு உள்ள ஊராட்சிகளுக்கு 33 வகையான விளையாட்டு உபகரணங்களை கொண்ட கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட்டை வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். கலைஞருடைய பெயரை இந்த திட்டத்திற்கு சூட்டியதற்கு காரணம், ஒரு விளையாட்டு வீரனுக்கு இருக்கக்கூடிய அத்தனை குணங்களும் திறமைகளும் கலைஞர் அவர்களுக்கு இருந்தது. அதுதான் அவருடைய சிறப்பு. அதனால்தான் யாராலும் எப்பொழுதாலும் வீழ்த்த முடியாத ஒரு அரசியல் வீரராக கலைஞர் அவர்கள் இந்தியாவிலே உயர்ந்த தலை சிறந்த வீரராக திகழ்ந்து வந்தார். அத்தகைய கலைஞருடைய பெயரால் இந்த விளையாட்டு உபகரணங்கள் இன்றைக்கு வழங்கப்படுகின்றன. எனவே இவற்றை பெறக்கூடிய இளைஞர்கள் கலைஞர் அவர்களுக்கு இருந்த அந்த குணங்களையும் திறமைகளையும் நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டத்தின் மூலம் கிடைக்கும் இந்த பொருட்களை வைத்து மாணவர்கள் தங்களுடைய விளையாட்டை மேம்படுத்துவதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். தன்னுடைய கவனங்களை வேறு திசையில் செலுத்தாமல் விளையாட்டில் செலுத்துவதற்கு இது மிகுந்த ஒரு உன்னதமான திட்டமாகும். விளையாட்டு பொருட்களை காசு கொடுத்து வாங்காம மாண்புமிகு அமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மூலம் இலவசமாக வாங்கி மாணவர்கள் ரொம்ப பயனடைகிறோம். நன்றி அவர்களுக்கு. அதே போல இங்க கிட்டத்தட்ட 385 பயனாளிகளுக்கு பட்டா பெற வந்திருக்கிறீங்க. பட்டா பிரச்சனை தீர்க்க வேண்டும் என்பது நம்முடைய திராவிட மாடல் அரசு ஆரம்பத்திலிருந்தே உறுதியாக இருந்து வருகிறது. அந்த வகையில் இன்றைக்கு இங்கே வீட்டுமனை பட்டா பெற்றுள்ள உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்.